இன்டர்வியூக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட. நாட்டுல வேலை கூட ஈஸியா கிடைச்சிடும். ஆனா நல்ல காதலி கிடைக்கிறதா கஷ்டம். அது சரி. டேய், அவகிட்ட சரியா சொல்லிருக்கல. கரெக்டா 3 மணிக்கு வந்துருவாள். உனக்கு முன்னாடியே அவ வந்துருவா. போதுமா? டேய், அவ உண்மையிலே என்ன லவ் பண்றாளா? ஐயோ, காதலுக்கு அடையாளமா தான் புக்கு கொடுத்தால. அதுல இருந்தே தெரியல அவ உன்னை லவ் பண்றான்னு. புறப்படு. இந்த போனுக்கு நேரம் காலமே கிடையாது. ஹலோ, யாரு? நாகராஜனா? நான் தாண்டா உங்க அம்மா புருஷன், உங்க அப்பன் பேசுறேன். அப்பாவா? என்னப்பா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கேன். ஐயோ, பொண்ணா? யாருப்பா? என் பாலிய சிநேகிதன் சொக்கலிங்கம் பிள்ளையோட மகன். அவசியம் போய் பாரு. பொண்ணை பார்த்துட்டு அவ சிநேகிதான் பிடிக்குதுன்னு சொல்லாத. சொக்கலிங்கத்தோட அட்ரஸ் என்ன தெரியுமா? சரி, போய் பாக்குறேன்பா. என்னடா வழக்கம் போல பொண்ணு பாக்குற படம் தான். யாரோ ஒரு ஃப்ரெண்டு பொண்ணா போய் பார்த்துட்டு வரேன்னு கெஞ்சிரு. பாவண்டா அவரு. போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே. அறிவு இருக்கா அவனுக்கு? அங்க எனக்காக எங்கேயும் காத்துட்டு இருப்பா. அவளை ஏமாத்திட்டு நான் வேற பொண்ணு பாக்குறேன். அது சரி, உங்க அப்பா பொண்ணை போய் பாத்தியான்னு கேட்பாரு. அதுக்கு என்ன பண்ண போற? ஒரு ஐடியா. டேய் ராஜா, நீ எனக்கு மேல அந்த வீட்டுக்கு போற, பொண்ணை பாக்குற, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுற. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன விளையாடுறியா? எங்க அக்காக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போகணும். வேற வேலை இல்ல. டேய் ராஜா, எனக்காக இந்த உதவி பண்ற. பொண்ணை பார்த்து அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போடா. ப்ளீஸ். யாரா அவன்? சரி, அட்ரஸ் கொடு. ஏமா ராதா, புஸ்தகத்தை ஏன் இப்படி தூக்கி எறியற? எனக்கு பிடிக்கல. இந்த புஸ்தகம் பிடிக்கலன்னா மூர் மார்க்கெட்டுக்கு போய் புது புஸ்தகம் வாங்கி தரேன். விளையாடாதீங்க. காலேஜ் கட் பண்ணிட்டு ஏன் வர சொன்னீங்க? யாரை கேட்டு பொண்ணு பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க? இதுக்கு யாரடி கேட்கணும்? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. ஏன்பா, இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண முடியாதா? எம்மாடி, இது என்ன ரயில்வே டிக்கெட்டா கேன்சல் பண்றதுக்கு? சிவகுருநாதன் என்னுடைய பால்ய நண்பன். அவன் உன்னை மருமகளை அடையறதுக்கு ஆசைப்படுறாமா? அது என்னால முடியவே முடியாது. ஏண்டி, இப்ப என்ன கல்யாணமா நடக்க போகுது? அந்த பையன் வரட்டும், பார்க்கட்டும், போகட்டும். வரட்டும் அந்த மாப்பிள்ளை பையன். நான் கேக்குற கேள்வியில அவன் இந்தியா விட்டே ஓடிடணும். ராஜா, இவ்வளவு சீக்கிரமா நம்ம காதலர்களா ஆவோன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா கீதா, இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு ராஜா தான். அவன் மட்டும் இல்லன்னா நான் உன்னை பார்த்தே இருக்க முடியாது. பைத்தியக்காரனை அலைஞ்சிருப்பேன். இப்ப மட்டும் என்னவா? ஏய், சரி, எனக்கு டைம் ஆச்சு. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் வரேன். மாப்பிள வந்துட்டாரு. வாங்கோ. வலது கால முன்னால எடுத்து வச்சு உட்காருங்க. ஆமா, வலது காலதான். நான் சிவகுருநாதர் பிள்ளை மகன் நாகராஜன். அத சொல்லிதான் தெரியணுமா? உங்க அப்பா அவனுடைய முகஜாட உங்களுக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓஹோ, பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கார்ல வருவேன் சொன்னாரா? இல்ல, கோமனை கட்டிட்டு கட்ட வண்டியில வருவீங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாப்பிள்ளை, பெரிய இடத்து குடும்பம், உங்களுக்கு டிப்டாப்பா வருவீங்கன்னு சொன்னாரு. முதலாளி, இன்னைக்கு மத்தியான சமையல் சைவம் பண்ணிடவா? அறிவு கெட்டவனே, மாப்பிள்ளை வந்திருக்காரு. இன்னைக்கு அசைவம் பண்ணணும். நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு. நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணிடுறேன். இங்கதான் இருக்கியா? வா, மட்டன் தானே, பிரமாதமா பண்ணிடுறேன். என்ன மட்டன் சொல்லி நாயை பிடிச்சிட்டு போறான்? இதே அவருக்கு போறான். என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? என் சமயக்கார மட்டன் வறுத்தான்னா சில்கா இருக்கும். சில்கா? ஆமா. ஐயோ மாப்பிள்ளை, என் குழந்தை பாக்கல? குழந்தையா? அதான் என் மகன் ராதா. பாக்கலாம் வாங்க. பார்க்கலாமா? வாங்கோ. டாய் பிண்டோ, அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்க. எங்க போய் மாட்ட போறியா தெரியல. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார. ஆக்குட்டி மாதிரி நடந்துக்கடா. பொண்ணை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொன்னீங்க. பொண்ணு நான் காஃபியாப்பா ஸ்பூன்ல போட்டு கலக்கி எடுத்து வர்றதுக்கு புடவை கடவை கட்டி லட்சணமா கொண்டு வர வேண்டாமா? நீ ரொம்ப சின்ன பையன், அவசரப்படுற. உனக்கு உலக அனுபவம் பத்தாது. எதையுமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல நான் ஒரு பெரிய மன்னன். அதனாலதான் எனக்கு பட்ட பெயரே சு-சோ-வி சொக்கலிங்கம். அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதும் விளங்க சொல்லி சுருங்க வைக்கிறதும். தம்பி, நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார், வேணாம் சார், நான் ரொம்ப பாவம் சார், என்ன விட்டுருங்க சார். அட பாவி மனுஷா, இதுக்கெல்லாம் நீ ஏன் பாக்குற? ஏங்க, ஏன் மாப்பிள்ளை தலை குனிஞ்சிட்டு இருக்கிறாரு? மாப்பிளைக்கு சுருங்க சொன்ன குனிஞ்சிட்டாரு. அதானே பார்த்தேன். உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிடக்கூடாத. அடிப்பொடி அறிவு கட்டவள. மாப்பிள, பொண்ணு வந்தாச்சு, தலையை நிமிந்துக்கா.
மாப்பிளை பாக்குற பார்வையை பார்த்தா பேர புள்ளைய பெத்து இங்கேயே கொடுத்துருவாரு போல இருக்குதே. மாப்பிள பொண்ணை பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா உனக்கு அப்படி ரொம்ப ரொம்பவா? ரெண்டு பேருக்கு சம்மதம். இப்போ இல்லற வாழ்க்கையை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேண்டாம் சார், ஏன் விட்டுருங்க சார். வேண்டாங்கறியா? அப்ப சாப்பிட்டாது போ. சாப்பாடா? வேண்டவே வேண்டாம் சார், நான் வரேன். ஏய், மாப்பிள்ளை எப்படி முறுக்கா இருக்கார் பாத்தியா? அவரை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? அதான் என்ன இந்த வீட்டுல சுருங்கவே விட மாட்டேன்றாங்களே. மிஸ்டர் ராஜா, உங்க சிஸ்டரோட கண்ணை ஆபரேட் பண்ணா நிச்சயம் பார்வை கிடைச்சிரும். நம்ம நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். தம்பி, அக்கா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்பா. நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமே பலன் கிடைக்க போகுதுக்கா. அது சரி, நீ ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்த? பொண்ணு பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. பொண்ணா? எந்த பொண்ணுடா? அது வந்துக்கா, அது வந்து நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கும் சம்மதம் வேணும்க்கா. டேய் ராஜா, எனக்கு பார்வை கிடைக்கிறத விட இதுதான்டா பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம். மேடம் வாங்க. உண்மையாவ சொல்ற? ஆமாண்டா, உங்க அப்பா உனக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ராதாவே தான். அது சரி, உன் லவ் என்னாச்சு? பப்ளிக்லயே கிஸ் பண்ற அளவுக்கு முன்னேறிடுச்சு. ஆனா எதிர்பாராத ஒரு டேர்னிங். என்ன, போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்களா? இல்லடா, நான் கீதாவை கொண்டு வந்து இறக்கி விட்டது நீ பொண்ணு பார்க்க போன அதே வீடுதான். என்னடா வளர்ற? நான் கீதா அவங்க பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரதுனால என்ன சீக்கிரம் கொண்டு விடுனா பாதி காதலே அவசரமா கொண்டு போய் விட்டேன்டா. அவ சொன்னது ராதாவை தான் இருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ திரும்பி வந்திருக்கணும். அப்போ ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணை நம்ம லவ் பண்றோம்னு சொல்லு. அவசரப்படாதடா. ராதா அவங்க அப்பா என்னதான் மாப்பிள்ளை நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. கவலைப்படாதடா, உன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ ஏன் நாகராஜனா நடி, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாப்பிளே மாப்பிளே, வாங்க சார் வாங்க. எது சாரா? மாமான்னு கூப்பிடுப்பா, என்ன மாமான்னு கூப்பிடு. ஆமா, இந்த பையன் யாரு? இவன் வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேண்டாம். கையில சாவியை வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல இருந்தே அப்படியே ஒரு யூகமா பார்த்தா இவன் ஒரு டிரைவர் சார். பையன். இவன் வந்து ஆமா சார், நான் இவன் டிரைவர் தான். எழுந்துடுறா. என்னது எழுந்துரு டாவா? டிரைவர் பையலுக்கு என்ன மரியாதை? அதுவும் என்னுடைய மாப்பிளைக்கு எதிரா ஈக்குவலா உட்கார்ந்து பேசுறதே தப்பு. சார், இவன் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா முதலாளி தொழிலாளி பேதமே உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஒரு தொழிலாளியை ஈக்குவலா உட்கார வச்சு நீங்க பேசுறீங்க. அது மட்டுமல்லாமல் சார், லெட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்கு, கையெழுத்து போடுங்க சார். பையில ஏன் அவங்கிட்ட கொடுக்குற? அவன் ட்ரிப் ஷீட் எழுதுற டிரைவர் பையன். கையெழுத்து போடுற கை எது தெரியுமா? என் மாப்பிள கை. மாப்பிள, நீங்க ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. நீங்க போங்க, நான் கையெழுத்து போட சொல்றேன். மாமா, இப்ப என்ன திடீர்னு நீங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? நகர்றா. உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. நாளைக்கு எங்க வீட்டுல நீங்க திக்கி திணற போறீங்க. அவ்வளவு பயங்கரமான விருந்து. நீங்க வந்துடுறீங்க. மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் அங்க கைய நினைக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு கையை நக்கிட்டு அங்கேயே டவல்ல தொடச்சிடுங்க. உங்களுக்குன்னு விருதாச்சலத்துல இருந்து மட்டன் வருது நாளைக்கு. மட்டனா? மாமா, அது மட்டும் வேணாம். சரி மாப்பிள, பியூர் வெஜிடேரியன் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றேன். வந்துருங்க. டேய் டிரைவர் பையா, மாப்பிளைய நல்லா ஓட்டிட்டு வா. நான் வர மாப்பிள, வரேன்டா. டேய், நான் என்ன ஆடா மாடா? ஏய், சாரிடா. நீ ஏன்டா டிரைவர்னு சொன்ன? அது இருக்கட்டும், அக்காவை பாத்தியா? எப்ப ஆபரேஷன்? இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கண் தெரியாம இருந்த எங்க அக்கா என் கல்யாணத்தை தான் கண் குளிர பார்க்க போறாங்க. டேய், எனக்கு என்னமோ ஆள் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டுல தான் நான் அவளை இறக்கி விட்டேன். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். மாப்பிள, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல அங்கிள். அப்பா, அப்பா, அவர் யாரு? இவரு சொல்ற அளவுக்கு பட்டணத்துல பெரிய புள்ளி இல்ல. ஆஃப்டர் ஆல் டிரைவர் இல்ல மாப்பிள. ஆமாமா. டேய், எங்கடா வாழக்கணும்? இப்ப என்ன பண்ண போற? இப்ப பாரு, என் வேலையை காட்டுறேன் பாரு. ஐயோ வயித்து வலிக்குது. வயித்து வலிக்குது. என்ன மாப்பிள? வயித்து வலிக்குது. வயிற்று வலின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிக்காம தலைய பிடிக்கிறான். அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு முதல்ல வயிறு அங்கதான் இருந்து. பர்த்டேவா? இவனை யாராவது டிரைவர்னு சொன்னா உடனே வயித்து வலி வந்துடும். அப்படியா மாப்பிள? சொல்லி பாக்குறேன். டிரைவர். டிரைவரா?
ஐயோ வயித்து வலிக்குது உள்ள இருந்து யாராவது வர மாட்டாங்களா? ஐயோ தலையில வயித்து வலிக்குது. ஏங்க என்னாச்சு? ஏண்டி பதற? ஒண்ணும் இல்ல. மாப்பிள சொல்ல மறந்துட்டேனே, இது என் தங்கச்சி மகா, பேரு கீதா. வயித்து வலி உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த புக்ல தான். டிரைவர், நீ எப்ப பார்த்தாலும் நோ என்ட்ரில போயிட்டு இருக்கிற, பி கேர்ஃபுல். மாமா. மாமாவா? ஆமா மாமா, உங்களை அப்படிதான் கூப்பிடணும், அதான் முறை. நீங்க தப்பா நினைக்கலனா அப்படி ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு வரலாம். சரி மாப்பிள, ராதா நீ வேணுமானா போ, எக்ஸப்ட் ஹனிமூன். தேங்க்யூ டாடி. சார், நீ என்ன பண்ண போற? ஒரு விஷயம் சுருங்க சொல்லி விளங்க வச்சிடுறேன். என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அனுமதிக்க போயிட்டாங்கன்னா? நீ சொல்றதும் சரின்னு என் மூளைக்கு படுது. அங்கிள், என்னம்மா? நானும் அவங்க கூட போனா தப்பு நடக்காம தடுக்கலாம் இல்லையா? எஸ், நீயும் போ. சும்மா போகாத, இந்த டிரைவர் பையலையும் கூட்டிட்டு போ. கரெக்ட். வரேன் அங்கிள். வா வா. இந்த மாப்பிள பையன் இருக்கிறானே, என்ன இழுச்சா வாய நினைச்சான். ஃபாலோ பண்றதுக்கு கூடவே ஆள் அமைச்சிருக்கேன் பாத்தியா? அதாண்டி நானு. என்ன மூளை, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா இருக்கு. ச்சே, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பெரிய ஆளுதான். எங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்களே. ஆமா, அப்ப நீங்க டிரைவர் இல்லையா? இல்ல கீதா, ஏதோ விளையாட்ட பண்ணது வினையா போச்சு. எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இந்த உண்மைகளை ராதா கிட்ட நீ சொல்லவே கூடாது. சரி சரி, நல்லதுக்கு தானே போய் சொல்றோம். இந்நேரம் அந்த ஜோடிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மாலை சூட கண்ணே ராதா, நாள் வராதா, கைகள் தோள் தொடாதா, நெஞ்சில் தேன் விடாதா. கண்ணிச்சிட்டு கண்ணுக்குள் மின்னல் வெட்டு, மெல்ல தட்டு மேளத்தை நீ கொட்டு. கண்ணிச்சிட்டு கண்ணுக்குள் மின்னல் வெட்டு, மெல்ல தட்டு மேளத்தை நீ கொட்டு. மாலை சூட கண்ணே ராதா, நாள் வராதா, கைகள் தோள் தொடாதா, நெஞ்சில் தேன் விடாதா. நாளும் என் நெஞ்சில் வந்து ஆடும் பொன் முல்லை பந்து காமன் சாலை கண்கள் அல்லவா. நாளும் என் நெஞ்சில் வந்து ஆடும் பொன் முல்லை பந்து காமன் சாலை கண்கள் அல்லவா. முத்து பந்தல் ஒன்று இளமுத்தம் சிந்தும் என்று மாலை சூட கண்ணே ராதா, நாள் வராதா, கைகள் தோள் தொடாதா, நெஞ்சில் தேன் விடாதா. கண்ணிச்சிட்டு கண்ணுக்குள் மின்னல் வெட்டு, மெல்ல தட்டு மேளத்தை நீ கொட்டு. தங்கம் கண்ணில் பொன் சொர்க்கம் தங்கும் கண்ணன் தொட்டு தாளம் தட்ட. நானே உன் தங்க கிள்ளை, நீதான் என் செல்ல பிள்ளை, தோளிலிட்டு தூளி கட்ட. ராதா என் சொக்க
தங்கம் தங்கம் கண்ணில் பொன் சொர்க்கம் தங்கும் கண்ணந்தட்டு தாளந்தட்ட ஓ உள்ளங்கையின் தேனே ருசி பார்த்துக் கொள்வேன் நானே மாலை சூட கண்ணேராதா நாள் வராதா கைகள் தோள் தொடாதா நெஞ்சில் தேன் விடாதா கண்ணிச்சிட்டு கண்ணுக்குள் மின்னல் வெட்டு வெள்ளத்தட்டு மேளத்தை நீ கொட்டு சொக்கலிங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, ஒரு விவரமும் சொல்லலையே. எனக்கு தெரியாம ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆடாடாடா, பொண்ணுனா அது பொண்ணு. என்ன அழகு! அம்பிகா மாதிரி மூக்கு, ஸ்ரீதேவி மாதிரி சிரிப்பு, சில்க் மாதிரி கண்ணு, சரிதா மாதிரி சாஃப்ட்னஸ், மொத்தத்துல ராதா மாதிரி. ஏண்டா, பொண்ணை பார்க்க நீங்க சொக்க வீட்டுக்கு போனீங்களா இல்ல ஸ்டுடியோவுக்கு போனீங்களா? அப்படித்தான் சொன்னது சொன்னீங்களே. ஒரு கண்ணாம்பா, ஒரு PS ஞானம், ஒரு அங்கமுத்து, இவங்களை சொன்னாலும் எனக்கு புரியும். அது போகட்டும், பொண்ணை பார்த்தவன் நீ, இவையா வர்ணிக்கிறா? அது வந்துப்பா, பொண்ணை பார்த்தவன் நான் தான். நான் மறந்துட்டேன், இவன் ஞாபகம் வச்சிருக்கான். அப்ப உடனே பொண்ணை பார்த்து முடிச்சிட வேண்டியதானே? அப்ப அவசரப்படாதீங்க. இதான் பொண்ணோட போட்டோ. இத பாக்குறீங்க, உடனே வீட்டுக்கு போறீங்க. இந்தாங்க. அடாடாடாடா, அவன் சொன்னது அத்தனையும் அப்படியே இருக்கு. இவளை நான் மருமகளை அடைகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கடா டே, உடனே போய் முடிச்சிருவோம். ஆமாங்க, இப்பவே போய் பாத்துருவோம். அதோட அந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கு, அதையும் நீங்க பாக்குறீங்க. அவளுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருவான். அப்பா, அது சொக்கலிங்கத்தோட தங்கச்சி பொண்ணு, அனாதை. ஒருவேளை நீங்க அங்க போனதும் மனசு மாறி அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா? அட நீ ஒண்ணு, பொண்ணு அழகா இருந்தா போதுமா? அப்ப ஆத்தா இல்லாத அனாதையா இருந்தா என் பையனுக்கு எப்படி கட்ட முடியும்? இதுதான் பொண்ணு, கன்ஃபர்ம்டு. மகாலட்சுமி மாதிரி இருக்குது. அது யாரு பக்கத்துல மினி லட்சுமி? ஏண்டா, எங்க வீடு தேவி தியேட்டர் நினைச்சியா? மினி கினின்னு பேசுற? அறிவு கடாதவனே, அவ என் தங்கச்சி மக, பேரு கீதா. அட கீதாவோ சீதாவோ, சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வை. ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க. அப்பா சூசாவி சொக்கா, நான் கிளம்பட்டுமா? நேரமாச்சு. டேய், வந்ததுதான் வந்துட்ட, 2 வாய் அள்ளி போட்டுட்டு போடா. டேய், கல்யாணம் ஆகாம கைய நினைக்கப்படாதுடா. உனக்கு வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. நீ ஒரு அல்பன். ராதா, நான் வரட்டுமா? ஏப்பா, அடிக்கடி வந்துட்டு போ, இது உன் வீடு மாதிரி. என் பையன் பயந்த சுபாவம் உள்ளவன். இவனுக்கா பயந்த சுபாவம்? இவன் ராஜா விட்டு கண்ணு குட்டிடா. வரட்டுமா? வாடா தம்பி. என்னங்க? இங்க வாப்பா. ஒண்ணுமில்ல, உங்க அப்பா அந்த டிரைவர் தம்பியே தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரே, ஏன்? அது வந்துங்க சொல்லுப்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அப்பாக்கு மாறுகன். பக்கத்துல யாரு நின்னாலும் நான் நினைச்சு தொட்டு தொட்டு பேசுவாருங்க. அப்படி ஒரு வியாதியா? ஆமாங்க. பால்ய வயசுல நாங்க 2 பேரும் படிக்கிறப்போ கண்ணு முட்டை முட்டையா இருந்ததே. பால்யம் மாறின உடனே பார்வையும் மாறிடுச்சுங்க. ஏண்டி மாப்பிள மனச போட்டு இப்படி குழப்பிட்ட? நீங்க போங்க தம்பி. இப்படி ஒரு வியாதி இருக்கிறதா எங்க அப்பா கிட்ட கேட்றாதீங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. கேட்க மாட்டேன். ஐடியா நாகராஜா, நம்ம பக்கத்து ஆபீஸ் சிவராமனுக்கு லாட்டரியில ₹1,00,000 விழுந்திருக்கு. அந்த விஷயம் இன்னும் யாருக்கும் வெளியே தெரியாது. நாம அந்த லாட்டரி சீட்டை அவன் கிட்ட இருந்து அதிக ரூபாய் கொடுத்து வாங்குறோம். என்னது? அத வாங்கி லாட்டரியில உனக்கு பரிசு விழுந்ததா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கிறோம். அத பார்த்ததும் சொக்கலிங்கம் லட்சாதிபதியான உனக்கு நிச்சயம் கீதாவை கட்டி கொடுக்க ஓடி வருவாரு. டேய், ஃபேண்டாஸ்டிக் ஐடியாடா. இப்பவே போய் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். நேத்தே வரைக்கும் நம்ம மாப்பிள்ளை கிட்ட டிரைவரா இருந்தவன் இன்னைக்கு லாட்டரி சீட்ல லட்சாதிபதி ஆயிட்டான். அத்தை, எனக்கு அப்பவே தெரியும், அவர் முகத்துல ஒரு லாட்டரி சீட்டு கலையே இருந்தது. அது தெரிஞ்சிட்டு போட்டோம். அந்த பையன் எப்படி? அவர் ஒண்ணு பையன் இல்ல, மாப்பிள்ளை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. புரியுது புரியுது. ஏண்டி, அவனுக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் பேசுறோம்னு வச்சுக்க, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? அவர் நிச்சயம் ஒத்துக்குவார் அத்தை. ராதா கல்யாணத்தோட
என் கல்யாணத்தையும் நடத்துருங்கன்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. புது பணக்காரன், குணம் எப்படியோ. பணம் வந்தாலும் குணம் தங்கம் சார் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. அத்தை, என்னத்த என் கல்யாணத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசான பொம்பளை இல்லையா? அத்தனா அத்தைதான். கீதா, உங்க மாமா உனக்காக கல்யாணம் பேசத்தான் அவன் வீட்டுக்கு போயிருக்காரு. அடடே, வாங்க மாமா, சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. இந்த சொக்கலிங்க எப்பவுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை ஃபாலோ பண்றவன். மாப்பிள்ளைய உட்கார்ந்து பேசலாமா? உட்காருங்க. ஆமா, இந்த டிரைவர் பையன் இருக்கானே. பயல தப்பு தப்பு, தெரியாம சொல்லிட்டேன். டிரைவர் சார் இருக்காரு, அவர் நம்ம கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா மாப்பிள்ள? கொஞ்சம் கிராக்கி பண்றான். சோத்துக்கே லாட்டரி அடிச்சிட்டு இருந்தவன் இல்லையா, இப்போ லாட்டரியில கொஞ்சம் பணம் வந்தோட வந்தா இருக்கதானே செய்யும். அட விடுங்க மாமா, நம்ம கீதாவுக்கு அமையலன்னா 1000 மாப்பிள்ளைங்க. இப்ப கூட நம்ம ஃபேக்டரியில ஒரு பையன் இருக்கான், தங்கமான பிள்ளை, ஆனா கிளீனர். ஐயோ, கிளீனரா? அவனை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. நம்ம டிரைவர் சார நழுவ விட்டுறாதீங்க, அதையே கெட்டிமா புடிச்சிங்களே. ஒருவேளை நீங்க நேர்ல கேட்டீங்கன்னா ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். டேய் ராஜா, டேய் வரேன்டா. வணக்கம் சார். காலை நல்ல கடகடன்னு ஆட்டிங்க. என்னடா? டேயா, சொல்லலாம், தப்பு இல்ல. வசதி வந்துருச்சு, தகுதி இருக்கு, சொல்லலாமே. டேய், இவர் தங்கச்சி மக கீதாவை நீ கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. மாப்ள, சாரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. தட்ஸ் கரெக்ட். என்னது? இவரோட தங்கச்சி மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன இவ்வளவு அருவருப்பு? வாட் வாட் டாட் பூட்னு ஜமாயி உங்க இஷ்டத்துக்கு. டேய், இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? சார், உங்க தங்கச்சி மகளை ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்டனே. அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? அங்கிள் அங்கிள், நீங்க ஒரு கழுதைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அதனால தான் மாப்பிள்ள நான் இங்க வந்தேன். அப்படின்னா இவன் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவான். என்னடா சொல்ற? ஏதோ நீ கேக்குறேன்னு உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து சம்மதிக்கிறேன் போ. வெரியாங் குட் மாமா, என்ன மாப்பிள்ள? ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாண இன்விடேஷன்ல இன்னார் மகன் இன்னார்னு போடக்கூடாது. இது என்ன அநாத கல்யாணமா? அதுக்கு இல்ல மாமா, அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். எங்க 2 பேரும் நாகராஜன், அதனால நாகராஜன் ராதா, நாகராஜன் கீதான்னு போட்டா போதும். ஆஹா, என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை. இன்விடேஷன்ல அப்படியே போட்டுறேன். அப்ப நான் கிளம்புறேன் ராஜாக்களே, வரட்டுமா? எப்படி நம்ம நடிப்பு? நல்ல பிரமாதம். என்னது இன்விடேஷன்ல நாகராஜன் வெட்ஸ் ராதா, நாகராஜன் வெட்ஸ் கீதான்னு போட்டிருக்கு. 2 பொண்ணையுமா நீ கட்டிக்க போற, இல்ல அச்சு பிள்ளையா? அது அது வந்துப்பா சார், உங்களுக்கு மாறுகண்ணு, அதான் எல்லாம் மாறி மாறி தெரியுது. எனக்கு மாறுகண்ணா? இங்க ஏதோ கோளாறு நடந்திருக்கு. என் நெற்றி கண்ணை துறக்கிறதுக்கு முன்னால உண்மையை சொல்லிடுங்க. இல்ல டேய் சொல்லுங்க. என்னடா திருதிருன்னு முழிக்கிறீங்க? ஐயோ, எங்களை மன்னிச்சிடுங்க. டேய் காலை விடுங்க. நீங்க மன்னிச்சேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவோம். சரி, மன்னிச்சு தொலைச்சேன். எந்திரிங்க. என்ன விஷயம்? சார், நடந்ததை சொல்றேன், கேளுங்க. அட பாவிகளா, காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா எனக்கே கண்ணு இல்லைன்னு காரியத்தை முடிச்சிட்டீங்க. பாவம் என் பால்ய சிநேகிதன் சொக்க, அவனே ஏமாத்திட்டீங்களாடா. அப்பா, நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமாங்க, காதலர்களை வாழ வைக்க பச்சை கொடி காட்டுங்க. காட்டுறேன் காட்டுறேன். இதுவரைக்கும் காதலுக்கு பச்சை கொடி தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் காட்ட சொல்றீங்க. கடைசியா என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கிட்டீங்க. டாக்டர். ஹலோ ராஜா, ஆபரேஷன் சக்சஸ். உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அக்கா. ராஜா, 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 அக்கா. ராஜா, உன் முகம் தெரியுதுடா. தெரியுதாக்கா? நல்லா தெரியுதுடா. எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டேன். இப்பதான்க்கா என் மனசு நிறைஞ்சிருக்கு. இது என்னடா இன்விடேஷன்? இது வந்துக்கா, இது வந்து என்ன மன்னிச்சிருக்கா. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னனே, நானும் ஒரு பொண்ணும் மேரேஜ் இன்விடேஷன். அப்படியா கொண்ட?
சூசோவி சொக்கலிங்கம், இவர் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாக்கா. ராஜா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அக்கா, அந்த பொண்ணை நீ மறந்துடு. ஏன்க்கா அந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற? ராஜா, என் வாழ்க்கையை பாழாக்குனது யாரு யாருன்னு அடிக்கடி கேப்பியே, அந்த பாவி இந்த பெரிய மனுஷன் சொக்கலிங்கம் தான். அக்கா, ராஜா, நீ சின்ன வயசுல சித்தப்பா வீட்டுல வளர்ந்த. அப்ப நம்ம ஊருக்கு அடிக்கடி வியாபார விஷயமா இந்த ஆளு வந்து போயிட்டு இருந்தார். கண்ணு தெரியாத என்கிட்ட அனுதாபத்தை காட்டுற மாதிரி நடிச்சார். அந்த பாவி விரிச்ச வலையில நானும் அப்பா வித்தனமா விழுந்துட்டேன். அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே கணவன் மணியா வாழணும்னு ஆசைப்பட்டார். என் கழுத்துல தாலி கட்டினாதான் நான் அதுக்கு கட்டுப்படுவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டேன். காதல் நாடகத்தை ஆடுன பாவி கல்யாண நாடகத்தையும் ஆடுன. நானும் அவனை நம்பினேன். அந்த நாளும் வந்துச்சு. வடிவு, மெல்ல வாம்மா, பார்த்து வா. இங்கதான் நம்ம கல்யாணம் நடக்க போதா? ஊர்லயே பெரிய சத்திரம் இதுதான். 200 ரூபாய் லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கேன். என்னாலதான் இந்த கல்யாணத்தை பார்க்க முடியல. என் தம்பியும் வந்து பார்க்க முடியாம போயிடுச்சே. என்னங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? ஆமாமா, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். உங்க சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா? எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வந்திருக்கோம்னு சொல்லுங்களையா. எல்லாரும் எல்லாரும் வந்திருக்கோம். என்ன சொக்கா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுட்ட? சுபம் சீக்கிரம் சொல்லுவாங்க, அதனாலதான். மாலையை மாத்திக்கோங்க. அப்படியா? இந்தா வடிவு, நீ எனக்கு மாலை போடு. நான் உனக்கு போடுறேன். உட்காந்துக்கலாமா? சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மந்திரத்தை சொல்லுங்க. இந்தாங்க. கொடுங்க ஐயரே, தாலியை கொடுங்க. கட்டி மேளம். மாங்கல்யம் தந்தனானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபே தொம் ஜீவன சரதாம் சதாம். எல்லாரும் அச்சத்தை போடுங்க. எப்படி பாத்தியா? மலர்பாழ பொழியுது. அப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க நம்மள. இப்பதாங்க என் மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. அப்படிதான் நிறைஞ்சு இருக்கும். சூசோவினுடைய பொண்டாட்டி ஆயிட்டியே. இனிமேல் சிரிச்சுட்டே இருக்க போற கலகலகலன்னு. எங்க மாமா கே தண்டான்னு வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் ஃப்ராட் அண்ட் கம்பெனில அவர் வேலை பார்க்கறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தீர்காயுசா இருக்கலாம். எழுந்துரு. இத வராரு. இத வந்துட்டாரு. வாக்கியமா ஆசீர்வாதம் வாங்கிக்க. God bless you. தீர்க்க சுபங்கிலியாயிருப்பா. தீர்க்க சுபங்கிலியாயிரு. அப்ப சூசேரி சொக்கலிங்கம், நாங்க புறப்படுறோம். என்னங்க, சாப்பிட்டு போ சொல்லுங்க. வடப்பாயத்தோட சாப்பாடு ரெடியா இருக்குதியா? எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாந்தி முகூர்த்தத்தை ஜாம்னு நடத்த வேண்டியது தானே. என்னங்க இது எல்லாரும் முன்னாடியும்? எனக்கு வெக்கத்தை பாக்குறேன். சுருங்க சொல்லி வழங்க வைக்கிறேன். இரு, சொல்லிட்டு வரேன் ஐயர்கிட்ட. ஐயர், நான் வரட்டுங்களா? எங்க உங்க பாதத்தை காட்டுங்க, தொட்டு கும்பிடுறேன். நமஸ்காரம். என்னங்க எங்கீங்க போயிட்டீங்க? ஏங்க என்ன தனியா விட்டு எங்க போயிட்டீங்க? ஏங்க என்ன சொக்கா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுட்ட? கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபே தொம் ஜீவன சரதாம் சதாம். எல்லாரும் அச்சத்தை போடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாத்துக்கோங்க. அந்த பாழடிச்ச பங்களாவில் என் வாழ்க்கையும் பாழாயிடுச்சு. என்னை அப்படியே கைவிட்டுட்டு போனவர் தான். இப்ப சொல்றா, அவர் மகளையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாக்கா, அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ராஜா, என்ன மன்னிச்சிருக்கா.
உன் வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவன் எப்படி கல்யாண நாடகம் நடத்தி உன்னை கண்ணீர் விட வச்சானோ அதே மாதிரி நானும் கல்யாண நாடகம் நடத்தி அவனை கண்ணீர் விட வைக்கிறேன். ராஜா ராஜா ராஜா! ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, ஆண்டவன் கட்டளை ஆறு. என்னங்க ஆறு. என்ன இத மசாலா மந்திரவாதி மாதிரி உட்கார்ந்து மந்திரம் ஓதிட்டு இருக்கீங்க? ஐம்புலன்களையும் அடக்க இந்த மந்திரத்தை 5000 தடவை சொல்லணுமா? 1000 தான் ஆயிருக்கு, இன்னும் 4000 பாக்கி. சரி சரி, முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க. என்ன இந்த ஆளு பாலை எப்படி குடிக்கிறாரு? பாலையே பாத்திருக்க மாட்டாரோ? பால் ரொம்ப ருசியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொண்டு வரியா? கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? எச்சில் பாலுக்கு ஏகப்பட்ட சுவைன்னு சொல்லுவாங்க, அதான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சே. ஐயோ, எச்சில் பால்லாம் குடிக்க கூடாது, குடிச்சா கண்ட கண்ட வியாதி வரும். ஏன் இப்படி ஆயிட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாது. ஆறு மனமே ஆறு. என்னங்க ஏன் தள்ளி போறீங்க? தனியா படுக்கதா? ஐயோ, இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்துதான் படுக்கணும். ஐயோ, இது என்ன முதலுக்கே மோசமா இருக்கு? முதல்ல மோசமா தான் இருக்கும், போக போகத்தான் சொர்க்கமா இருக்கும். அம்மாடி, இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே கூடாதுப்பா. இன்னும் என் கீதாவை காணுமே. இதுக்குதான் கல்யாணம் ஆன உடனே பகலே சாந்தி முகூர்த்தம் வைக்கணுங்கிறது. யாரு விடுவாங்க உலகத்துல? போற போக்க பார்த்தா ஒரு ரோஜா கூட மிஞ்சாது போல இருக்கு. கீதா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? முதல் இரவுல மாப்பிள்ளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. தெரியுமா? எப்படி? எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இத பத்தி தானே பேசிக்குவோம். எனக்கே கத்து கொடுத்துருவ போல இருக்கேன். நட நட நட. ஐயோ, பள்ளி விழுந்துருச்சே. பால் சம்பா கொண்டாடி இப்படி. நான் கொடுக்க மாட்டேன், அத்தானுக்கு நான் தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கறது முறை இல்ல. அல்பா அல்பா, நான் அதுக்கு சொல்லலடி. தோல்ல பள்ளி விழுந்தா தோஷம். 10 நாளைக்கு தாம்பத்திய உறவே இருக்க கூடாது. வா வா, தனியா படுத்துக்கலாம். அத்தை, அவரு 20 வருஷமா தனியா படுத்திருந்தவரு 10 நாளைக்கு தனியா படுத்திருந்தா ஒண்ணும் ஆயிடாது. பாடினா என்னங்க? என்னங்க? என்ன இன்னைக்கு எங்க 10 மட பாட்டி உங்க மனசு கோணாம நடந்துக்க சொன்னாங்க. எங்க பள்ளத்தூர் பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க. பாட்டிகளை விடுங்க, நானே கேக்குறேன், உங்களுக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஆசை இல்லாமல கல்யாணம் பண்ணி கொண்டேன். ஆனா நீ என்னென்னமோ சொல்றியே, அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ. என்னங்க? அடி பாவிங்களா, பள்ளியை காமிச்சு என் கீதாவை பள்ளி அறைக்குள்ள வராம பண்ணிட்டீங்களே. எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன், எல்லாம் வீணா போச்சே. இனிமே இந்த பள்ளியை ஒழிக்கிறதா என் லட்சியம். எங்க பள்ளி பள்ளி பள்ளி. எங்கம்மா போற? அவர் காஃபி கொடுக்கணும், அதான் கிச்சனுக்கு போறேன். ஐய, விவரம் தெரியாத பொண்ணா இருக்கியம்மா. சாந்தி முகூர்த்தம் ஆயிருக்கு, குளிக்காம எதையும் தொடக்கூடாதுமா. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலாமா? என்னங்க பொண்ணு சொல்றத கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். நம்ம முதல் இரவுல கூட நீ முதல்ல என்ன பார்த்து பயந்த, ஐ மீன் கூச்சப்பட்ட. சுருங்க சொல்லி விளக்கறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம 2 பேருக்குள்ள கச்சா முச்சா. உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே தெரியாது. நீ தாண்டி ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்கிற. அவங்க ராத்திரி பூராவும் ஊர் கதை பேசிருப்பாங்க, பகல்ல உணர்ச்சி வசப்படுவாங்க. சோ இன்னிய நைட் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். விடுங்க விடுங்க, நம்பவே முடியாது. ஏண்டி, வயசான என்ன பார்த்தா நம்ப முடியாதுன்ற? இந்த காலத்துல வயசு பசங்களை விட வயசானவங்க தான் அதிக சிலுமிஷம் பண்றாங்க. What is the meaning of சிலுமிஷம்? சிலுமிஷம்னா என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு ராத்திரி புஸ்தகத்தை ஒரு புரட்டு புரட்டிடுறேன்.